இயக்குனர் ராசி அழகப்பன் எழுதியிருக்கும் சைக்கிள் என்ற சிறுகதை குரங்கு படல் என்ற திரைப்படமாக இருக்கிறது. இப்படத்தை கமலக்கண்ணன் இயக்கியிருக்கிறார். இப்ரான் இசையமைத்திருக்கிறார். படத்தை திரைப்பட நடிகர் சிவகார்த்திகேயன் வெளியிடுகிறார். இப்படத்தின் சிறப்பு காட்சி பத்திரிகை மீடியாக்களுக்கு திரையிடப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்றது. இதில் 5 சிறுவர்கள் முக்கிய வேடம் ஏற்று நடித்திருக்க, பிரதான வேடத்தில் குணச்சித்திர நடிகர் காளி வெங்கட் நடித்திருக்கிறார். 80s முந்தைய காலகட்டத்தில் சைக்கிள் என்பது மிகப்பெரிய விஷயமாக இருந்தது. அந்த காலத்து சிறுவர்கள் வாடகைக்கு சைக்கிள் எடுத்து ஓட்டி பயிற்சி பெற்றனர். பின்னர் வீட்டுக்கு ஒரு சைக்கிள் என்பது பெரிய விஷயமாக இருந்தது. குரங்கு படல் என்ற பெயரில் உருவாகியிருக்கும் படத்தின் புரமோஷன் நிகழ்ச்சியில் காளி வெங்கட் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் தான் ஒரு கொத்தனார் மகன், எனக்கு சைக்கிள் என்பது மிகப்பெரிய விஷயம் என்று சொல்லி தனது வாழ்க்கை அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். காளி வெங்கட் பேசியதை இப்போது காணலாம். சொல்கிற மாதிரி இல்லை, இந்த படம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப முக்கியமான படம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த படம் நிறையா கொடுத்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு நன்றியை சொல்லியிருந்தேன், எல்லாம் ப்ரோவில் மறந்துடும். எஸ்கே ப்ரொடக்ஷனுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ரொம்ப நன்றி. எப்போ ஒரு சாதாரண 10 ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் வாங்கினா கூட என்ன லேபிள் விட்டுருக்குன்னு பார்ப்போம். அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மேலே விட்டுருக்கிற லேபிள் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் எஸ்கே ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆகிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, எங்கள் டீமுக்கு நான் நம்புகிறேன். இந்த படம் எனக்கு என்னோட வாழ்க்கையிலே ரொம்ப நெருக்கமான நிறைய விஷயங்களை வந்து தச்சு விட்டுருச்சு. நான் அதான் ஃபஸ்ட் டைம் அவர் கமலக்கண்ணன் சார், அவருக்கும் நன்றி சொல்லிடுறேன். அப்புறம் நன்றி சொல்ல வந்துடுறேன். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி ஐயா. ஒரு நாள் ஒரு காஃபி ஷாப்பில் அந்த கோவிலுக்கு அப்புறமா மீட் பண்ணலாம், ஒரு கதை ஒன்று இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு முன்னாடி அவர் எங்கள் செட்டில் ஆடும்போது பார்ப்போம், அவ்வளோதான். அப்போ அந்த கதை சொன்னோன்னே எனக்கு இது பயங்கரமாக உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று நம்மளை வச்சு தச்சுக்கிட்டே இருக்குது, என்னை உள்ளே சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு இன்சிடென்ட் இருக்குது, நான் அது பின்னாடி வரும்போது சொல்கிறேன். அப்புறம் இதுலேருந்து குரங்கு படல் வந்து கோவா ஃபெஸ்டிவலில் வந்து ஸ்க்ரீனில் செலக்ட் ஆகி அங்கே வந்து இதில் ஸ்க்ரீன் பண்ணப்போ ஒரு பயங்கரமான அப்ரிசியேஷன் கிடச்சி. அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட், அது மறக்க முடியாது. நம்ம ஊரில் தான் வந்து இப்படி பேசியிருக்கோன்னா, ஆனால் அங்கே நமக்கு வந்து வட இந்தியா, அவங்களுக்கு வந்து தென்னிந்தியா, அப்படி தான் இருக்குது தனித்தனியாக. இப்போ நம்ம வடக்குனாவே ஹிந்தின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். அப்போது நாங்கள் ஒரு 5 பேர் அந்த ப்ரெஸ்ஸில் போய் எல்லோரும் உட்காந்துருக்கும்போது, ஒன்று ஹிந்தியில் பேசுங்க இல்லை இங்கிலீஷில் பேசுங்கன்னு சொல்லி அந்த விரிவுரையாளர் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவங்க வந்து சொல்கிறாங்க, ஹோஸ்ட் பண்ணுறவங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, 2லேயுமே பேச மாட்டேன், நான் மராத்தியில் தான் பேசுவேன்ட்டாரு. இப்படி சொல்லுவீங்களா அப்படின்ட்டு. அவர் உண்மையிலே கடைசியில் அவரோட படத்தை பற்றி மராத்தியில் தான் பேசினார். அதுக்கப்புறம் நான் தப்பிச்சுக்கிட்டேன். ஓகே, நமக்கு 2மே வராது, அப்போ நான் தமிழில் தான் பேசுவேன். நான் சொன்னேன், எல்லாரும் அவங்களே கை தட்டிட்டாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தான் வடக்கு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு தனியாக அவங்களுக்கு இருக்கிற மொழி மேலே அவங்களுக்கு ஒரு அந்த பிடிப்பு இருக்க தான் செய்யுது. ஸோ அதை நான் அங்கே பார்த்தேன். அப்புறம் ரெட் கார்பெட்டில் நடந்து போகும்போது இது முடிஞ்சோடனே திருப்பி அடுத்த டீம் வந்து கிடா வந்தது. நான் அப்படி போனேன், இல்லை உங்களுக்கு முடிஞ்சிச்சு போங்க, நீங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அந்த அவங்க அந்த ஹோஸ்ட் சொன்னாங்க, இல்லை நான் இந்த படத்துலையும் நடிச்சிருக்கேன் அப்படின்னு. அங்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த ஜூரிஸ்லாம் கூப்பிட்டு பாராட்டினாங்க, ஐயோ அதாவது நல்ல படங்களாக தேர்ந்தெடுத்துருக்கீங்க அப்படின்னு. ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் நானாக இதை தேடி இது இப்படி எனக்கு இப்படி பிடிக்கணும், அந்த இடத்துல இப்படி ஒரு பண்ணி அப்படி காட்டிடணும் அப்படிலாம் நான் பண்ணல. யதார்த்தமாக அவங்க என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் இந்த இடத்துல வெங்கட் தான் நன்றி சொல்லிக்கிறேன், கிடா டைரக்டருக்கும். அது மறக்க முடியாத மொமெண்ட்ஸ். அப்புறம் இதுக்குள்ளே இந்த படத்துக்குள்ளே நிறைய இடம் வந்து என்னையும் எங்கள் அப்பாவையும் வந்து கோர்த்துச்சு. எங்கள் அப்பா வந்து ஒரு கொத்தனார். அவர் வந்து அவரோட சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் வச்சு ஒரு பழைய சைக்கிள் வாங்கி தான் ரெடி பண்ணார். இந்த படத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு சைக்கிள் கடையில் ரொம்ப நாளாக ரிப்பேர் பார்க்காம கிடந்து போன ஒரு சைக்கிளில் 150 ரூபா நினைக்கிறாரு. அந்த காசு வாங்கி தான் அதை ரெடி பண்ணி, அப்போது 50 ரூபா என்னமோ செலவாச்சு. அதை ரெடி பண்ணி அதில் தான் நாங்கள் சைக்கிள் கற்றுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி வாடகை சைக்கிள், அதுக்கப்புறம் தான் வாடகை சைக்கிள் எடுத்தோம். வாடகை சைக்கிள் ஓட்ட தெரியும்னா கொடுக்க மாட்டாங்க, எனக்கு கீழே போட்டு உடச்சிரோன்ட்டு. இந்த சைக்கிளில் பழகிட்டு அதுக்கப்புறம் வாடகை சைக்கிள் எடுத்துலாம் ஓட்டினா. அது எல்லாமே நிறைய அனுபவம் வந்து எங்களுக்குள்ள இந்த கதைக்குள்ளே என்னை வந்து கோர்த்து தச்சிச்சு. அதில் இன்னும் மறக்க முடியாத ஒன்று வந்து, நான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சீன் சொல்லலாமான்னு தெரியல. ஓகே சொல்கிறேன். அந்த பையனை அக்கா வீட்டிலேருந்து கூப்பிட்டு வரும்போது, அந்த பொண்ணு வீட்டிலேருந்து அந்த பையனை வந்து கூப்பிட்டு வரும்போது ஒரு குச்சியை அப்படி உடைச்சிட்டு அடித்து தரத்துற மாதிரி ஒன்று இருக்கும். இது வந்து எனக்கு நடந்தது. அப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு காசு கொடுத்தா தான், டெய்லி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 10 காசு கொடுப்பாங்க எங்கள் வீட்டில்.
அது ஏதாவது வாங்கிக்கிறதுக்கு அந்த மாதிரி நானும் எங்கள் அண்ணனும். ஏன்னா எனக்கு இப்போ நான் 1வது 2வது படிக்கிறேன். அப்போ எனக்கு வந்து தனியாக ஸ்கூலுக்கு போக முடியாது. ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து குளங்கோட்டைன்னு ஒரு இன்னொரு ஊருக்கு போகணும் ஸ்கூலுக்கு. எங்கள் ஊரில் ஸ்கூல் கிடையாது. அப்போ நடந்து போகணும். ஒரு கம்மா எல்லாம் கிராஸ் பண்ணி கம்மாக்கரை ஒரு மலை போகணும். தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்குன்ட்டு இப்போ எங்கள் அண்ணனோட துணையோட தான் நான் வந்து அந்த ஸ்கூலுக்கு போய் ஆகணும். இது வந்து வேறு வழியே இல்லை. இப்போ என்னென்னா அன்னைக்கு வந்து எங்கள் அப்பா வந்து காசு கொடுக்கல. இல்லை சில்லறை இல்லை, அப்போ இன்னைக்கு ஒரு நாளைக்கு போங்க, நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டாரு. இப்போ இவர் வந்து நீ போய் அந்த 2 10 காசையும் வாங்கிட்டு வந்தா உன்னை கூட்டிட்டு போய் விட்டுட்டு போயிடுவான்றாரு. சரி ஒரு வழியில் திருப்பி போய் எங்கள் அப்பாட்ட இந்த மாதிரி சொல்லிட்டாண்ணே, நீ அந்த 10 காசு 2 பேரும் கொடுத்தா தான் நாங்கள் போவோம். அவர் சொன்ன மாதிரி நான் சொன்னோன்னே அங்கேருந்து அந்த துண்டு, அந்த போட்டிருக்கிற துண்டு, அவர் எப்பயுமே துண்டு போட்டுப்பாரு எங்கள் அப்பா. அந்த துண்டை எடுத்துக்கிட்டு விரட்டினாரு. அப்படியே விரட்டும் போதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இருப்பாங்க. அங்கே பிடிச்ச ஓட்டம் ஸ்கூல் கேட் வரைக்கும் திரும்பி பார்க்காம ஓடினான். அப்போ ஒரு இது அந்த ஓட்டத்துக்கு காரணம் வந்து பின்னாடி வந்து குத்தி செடின்னு ஒரு செடி இருக்கும். அந்த செடியை உடைச்சு அந்த குச்சி எடுத்துட்டு விரட்டினாரு பாருங்க. அதில் அடிச்சா பயங்கரமா வலிக்கும். ஆனால் அவர் அடிக்கல, எடுத்து உடைச்ச உடனே பிடிச்ச ஓட்டம் தான். 3 கிலோமீட்டர் தாண்டி ஸ்கூல் கேட்ல போய் தான் நின்னான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படம் வந்து என்ன தச்சு வச்சிருச்சு உள்ள. அப்படிதான் எங்க அப்பா வீட்டுல இருந்த ஒரு சின்ன சின்ன குணாதிசயங்கள்லாம் இதுலயும் தெரிஞ்சுருக்காங்க. அப்புறமா பார்த்தா எங்க அப்பா எனக்கு ஒரு டீனேஜ்லாம் வந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. ஃப்ரெண்ட்னா பயங்கர ஜாலியான ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அப்படியும் இவர் மாறிடுவார்னு நினைக்கிறேன். கடைசியில் அப்படிதான் மாறி இருப்பாரு. சைக்கிள் கற்றுக் கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப முக்கியமான படம். ஒரு கோரிக்கையாகவே நான் வைக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சேர்த்துருவீங்க. அது உங்கள் கடமையாக எடுத்துக்குவீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.